ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 25. தன் பிரியமான காதலன் முகிலன் கோரமாக உருமாறியதைக் கண்ட பிந்து அவன் ஒரு மனிதன் அல்ல, இரத்த காட்டேரி என்பதை புரிந்து கொள்கிறாள். அப்படியே இரத்தம் உறைந்து நிற்கிறாள். பிறகு சமாளித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து செல்ல எத்தனிப்பதற்குள் உள்ளிருந்து அவனுடைய அலறல் சத்தம் கேட்டு மீண்டும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாள். அவன் பேசும் பேச்சுக்களையும் செயல்களையும் கண்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் பிந்து. ஆ என்று கத்திக் கொண்டிருந்தான் முகிலன். தனது உடம்பை தன் கைகளால் அடித்து கொண்டான். ஐயோ, எனக்கு இந்த உடம்பு வேணாம், பிடிக்கல, எனக்கு பிடிக்கல கத்திக் கொண்டிருந்தான். குரல் நடுங்கியது அவனுக்கு. அழுகிறானோ என்று நினைத்து அவனை பார்த்தவளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. ஆம், முகிலன் அழுதுதான் கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் இருந்து வழிந்தது கண்ணீர் அல்ல, இரத்தம். இது என்ன அதிசயமாக இருக்கே! முகிலன் கண்ணில் இருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வருதே! பிந்துவுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தாலும் அதற்கும் மேல் மிதமிஞ்சிய பயம்தான் மேலோங்கி இருந்தது. யோசனையில் இருந்து விடுபட்டு மீண்டும் அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். அழுது கொண்டிருந்த முகிலன் திடீரென்று அதே அழுகையுடன் பேசினான். பிந்து, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? என்னை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இதுவரை நான் எத்தனை பொண்ணுங்களை கொலை செஞ்சுருக்கேன், அவங்க ரத்தத்தை குடிச்சிருக்கேன். உங்ககிட்ட பழகுனதும் அதுக்கு தானே. ஆனால் இப்போ என்னால் உன்னை கொலை பண்ண முடியாதே பிந்து. நிஜமாகவே உன்னை இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனேண்ணா. உன் அன்பால் நீ என்னை கொன்னுட்டியேடி, என்னை கொலை பண்ணிட்டியே நீ. நான் என்ன பண்ணுறது? நீ வேணும் எனக்கு. உன் கூட நான் வாழணும் பிந்து. நாம் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னியேடி. இந்த உடம்பு எனக்கு வேணாம். நான் என்ன செய்கிறது பிந்து? பிந்து அழுது அரற்றிக் கொண்டிருந்தான். அவனுடைய ஒவ்வொரு சொல்லையும் கேட்க கேட்க அவளுடைய தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. கண்களில் கண்ணீர் வழிய கனத்த மனதுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். பிந்து, என்னை கொல்லாதேடி, உன் அன்பால் என்னை கொல்லாத. என்னால் முடியலை, எனக்கு இந்த உடம்பு வேணாம். முகிலனின் குரல் அவளுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. மனம் தாழவில்லை அவளுக்கு. கால் போன போக்கில் நடந்தாள். எங்கு போகிறோம், எதற்காக போகிறோம் என்று திக்கு தெரியாமல் அவள் பாட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். உன்னை எவ்வளவு காதலிச்சேன் முகில், நீயா இப்படி? என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலையே. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தப்ப நான் இருக்கேன்னு வந்தியே. இனிமேல் நீ தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி என்னை ஏமாத்திட்டியே. மனதிற்குள் புலம்பியபடி தான் எந்த திசையில் செல்கிறோம் என்பது கூட தெரியாமல் கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் சென்று கொண்டிருந்தாள். அவள் கைப்பையில் இருந்த அலைபேசியோ மதியம் தன் மூச்சை நிறுத்திய பிறகு இன்னும் அதே போல் எந்த சலனமும் இன்றி இறந்து கிடந்தது. விஜயும் நிகிதாவும் பிந்துவின் பிறந்த நாளுக்கு ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலின் பார்ட்டி ஹாலை பற்றி விசாரிக்க கிளம்பி இருந்தனர். இருவரும் அங்கு சென்றடையும் போது இரவு மணி 7:30 ஆகியிருந்தது. ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விசாரித்து பார்ட்டி ஹால் மேனேஜரை பார்க்க கதவை தட்டி அனுமதி கிடைத்த பின்னர் உள்ளே சென்றனர். முதலில் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்கே பார்ட்டி ஹால் நாளைக்கு யார் எந்த பர்பஸுக்காக புக் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எஸ் சார், செக் பண்ணி சொல்கிறேன் சார். எனி ப்ராப்ளம் சார்? எந்த ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த என்கொயரி. பை தி வே, இங்கே ஒரு பார்ட்டி ஹால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ கரெக்ட்? எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். ஓகே, கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஜஸ்ட் 2 minutes சார். 2 நிமிட அவகாசத்திற்கு பின், சார் நாளைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக புக் ஆகிருக்கு சார். ஓ, யாருக்கு பர்த்டே? யார் புக் பண்ணியிருக்காங்க? பிந்துன்ற ஒரு பெண்ணுக்கு பர்த்டே சார். அப்புறம் எழிலன்ற பேரில் புக் பண்ணியிருக்காங்க சார். என்னது எழிலனா? விஜயும் நிகிதாவும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். லேசாக பதட்டம் தொற்றிக்கொண்டது அவர்களுக்கு. அவர் தன்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பார்ல, கொஞ்சம் சொல்கிறீங்களா பார்த்து? அவசரமாக கேட்டான் விஜய்.
அந்த நம்பர் கூறியதும் அதை தன்னுடைய மொபைலில் ஏற்றி கொண்டவன் உடனே அந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் செய்தான். நிகிதா அவனுடைய முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஏமாற்றமாய் தன் அலைபேசியை அணைத்த விஜயை பார்த்து கொண்டிருந்தவள், என்ன விஜய், என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப். அந்த நம்பரை சொல்லுங்க விஜய், நான் செஞ்சு பார்க்குறேன். விஜய் சொல்ல சொல்ல தன்னுடைய அலைபேசியில் எண்களை தட்டினாள் நிகிதா. விஜய், இது அந்த பிந்துவோட நம்பர். ஓ ஷிட், ரொம்ப சாமர்த்தியமாக தான் செஞ்சுருக்கான். பிறகு இருவரும் அங்கிருந்து வெளியே வந்தனர். ஸோ நாம் தேடிட்டுருக்கிற எழிலனை மோப்பம் பிடிச்சாச்சு. இப்போ அவனை கையும் களவுமா பிடிக்கணும். ஆமாம், அப்போ அந்த கொலைகாரனோட எழிலனோட அடுத்த இலக்கு, கடைசி இலக்கு இந்த பிந்து தான் இல்லையா விஜய்? எஸ். இப்போ நம்மளோட ஒவ்வொரு மூவும் பார்த்து பார்த்து நாம் எடுத்து வைக்கணும் நிக்கி. ஆமாம் விஜய், எனக்கு கொஞ்சம் பயமாகவும் டென்ஷனாகவும் இருக்குது. இப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் பிந்து. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன விஜய்? விஜய் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் அவனுடைய அலைபேசியின் ரிங்டோன் கேட்டது. அழைத்திருந்தது நவீன். எடுத்து காதில் ஒற்றினான். சொல்லுங்க நவீன். சார், பிந்துவோட அட்ரஸ் கிடச்சிருச்சு. உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். ஓ, தேங்க்யூ ஸோ மச் நவீன் என்று வேகமாய் முடித்து கொண்ட விஜய் தன்னுடைய வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தான். என்ன விஜய், யார் ஃபோனில்? நவீன் தான் நிக்கி. பிந்துவோட அட்ரஸ் கிடச்சிருச்சான். ஓ சூப்பர், தேங்க் காட். மணி 8 ஆகுது, இப்போவே கிளம்பி போய் பார்த்துடுவோம். இருவரும் வேகமாக காரில் ஏறி புறப்பட்டனர். சரியாக 8:45 ஆனது அந்த முகவரியை சென்று அடைவதற்கு. வேகமாக இறங்கினார்கள். விஜய், இந்த வீடு தானே? கதவு பூட்டியிருக்கிற மாதிரி இருக்கே. வெளிகேட்டை திறந்து உள்ளே சென்றார்கள். உள்ளே வீட்டின் கதவில் வெளிப்புறமாக இருந்த கேட்டில் பெரிய பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப். இதுவரை அனுப்பின எந்த மெசேஜும் போய் சேரலை. இப்போ வீடும் பூட்டியிருக்கு. ஷிட். கோபமாக காலை தரையில் உதைத்தான் விஜய். இப்போ என்ன பண்ணுறது? போயிட்டு காலையில் தான் திரும்ப வந்தாகணும். வேற என்ன செய்ய முடியும்? அதற்கும் ஒரு 10 நிமிடம் காத்திருந்து விட்டு இருவரும் கிளம்பி சென்றனர். கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்த பிந்து தானும் முகிலனும் எப்போதும் சந்திக்கும் அந்த பார்க் வரவும் அதில் உள் நுழைந்து அங்கு இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அப்படியே சிலையாக இருக்க, கண்கள் மட்டும் கண்ணீர் வடிக்க, நேரம் போவதே தெரியாமல் அமர்ந்திருந்தாள். வெகு நேரத்திற்கு பிறகு ஆள் அரவம் ஓய்ந்த பின்னர் அங்கங்கே நாய் குலைக்கிற சத்தம் மட்டும் கேட்டு கொண்டிருந்தது. சத்தத்தில் திடுக்கிட்டு முழித்த பிந்து வெளியே கொஞ்சம் இருட்டாக இருக்கவும் பயந்து எழுந்தாள். வேகமாக நடந்தாள். நல்ல வேளையாக அங்கு ஒரு டாக்ஸி நின்றிருப்பது கண்டு ஓட்டுநரிடம் கேட்டு வேகமாக ஏறிக்கொண்டாள். இந்த பக்கமாக அவள் வீட்டை வந்தடைவதற்கும் விஜய், நிகிதா இருவரையும் சுமந்து வந்த கார் அந்த பக்கம் செல்வதற்கும் சரியாக இருந்தது. வீட்டின் உள்ளே வந்த பிந்து சாப்பிடக்கூட தோன்றாமல் அப்படியே படுக்கையில் விழுந்தாள். அத்தியாயம் 26. சாப்பிடக்கூட தோன்றாமல் படுக்கையில் விழுந்த பிந்துவின் கண்கள் மட்டுமல்ல, மனமும் சேர்ந்து அழுது கொண்டிருந்தது. தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தவள் பாதி இரவுக்கு பிறகு அவளுக்கே தெரியாமல் தூங்கி போனாள். மறுநாள் காலையில் அவளுக்கு முழிப்பு வரும்போது மணி 7:30 காட்டியது. கண் விழிக்கும் போதே முகிலனின் நினைப்பும் சேர்ந்தே வந்தது அவளுக்குள். அவனுடைய நினைப்பு வந்ததும் கண்ணீரும் சேர்ந்தே வந்தது. காலை கடனை முடித்து கொண்டு சமையலறைக்கு சென்று தனக்காக சூடாக டீ போட்டு கொண்டு வந்து அமர்ந்தாள். மெதுவாக பருகி முடித்தாள். ஏதோ ஒரு முடிவெடுத்தவள் போல் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தாள். அந்த நேரத்தில் அழைப்பு மணி சத்தம் ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பாங்க என்று யோசித்து கொண்டே சென்று கதவை திறந்தாள். அங்கே முகிலன் நின்றிருந்தான். அவனை கண்டதும் அதிர்ச்சியானாள் பிந்து. அவளுக்கு முதல் நாள் பார்த்த அந்த கோரமான உருவம்தான் நினைவிற்கு வந்தது. உடனே மனதில் பயமும் சேர்ந்து கொண்டது. ஹாப்பி பர்த்டே மை டியர் பிந்து சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான். தனது கையில் இருந்த பூச்செண்டை அவளிடம் நீட்டினான். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பேபி, ஐ லவ் யூ. தன் முகத்தில் எதையும் வெளிக்காட்டாமல் அவன் கொடுத்த பூச்செண்டை கையில் வாங்கி கொண்டாள் பிந்து. தேங்க்யூ. மெலிதாக சிரித்தாள். அவளுடைய கையில் மென்மையாக ஒரு முத்தம் தந்தான் முகிலன். இயல்பாக இருப்பதற்கு முயற்சி செய்தாள் பிந்து.
ஏன் ஒரு மாதிரியாக இருக்க பிந்து? நைட் சரியாக தூங்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி, உன்னோட ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது? எத்தனை தடவை உனக்கு ட்ரை பண்ணேன் தெரியுமா? அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன். அவன் கூறியதை கூட அவள் சரியாக கவனிக்கவில்லை. நேற்று ஏன் நீங்கள் இவ்வளோ வேகமாக போனீங்க? எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஓ, அதுக்கு தான் என் மேலே கோவமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க முகில். நேற்றே நான் உங்ககிட்ட எனக்கு தலைவலிக்குது, என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு தானே கிளம்பினேன் பிந்து. கூட்டிகிட்டு போயிட்டு இப்படித்தான் பாதியில் விட்டுட்டு போவீங்களா? ஓ சாரி டியர், அந்த நேரத்தில் எனக்கு தலைவலி ஓவராக இருந்துச்சு, தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு. மாத்திரை போட்டால் தான் சரியாகுன்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி பண்ணிட்டேன் தெரியாமல். சாரி பிந்து, ப்ளீஸ் மன்னிச்சிடு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முகில் என்று யோசனையுடன் கூறினாள். ஏன் பேசலாமே, சொல்லு இப்போவே. என்ன விஷயம்? நாம் இங்கே பேச வேணாத, வெளியில் போவோம். நாம் எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு போகலாம். ஓ எஸ், பட் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிலாக இருக்காது? இங்கே இருக்காது. அந்த மரத்தடியில் நல்ல நிழலாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. ஸோ அங்கேயே நாம் போகலாம். ஓகே பிந்து, ரெடி பண்ணிக்க, கிளம்பலாம். அடுத்த 1/4 மணி நேரத்தில் குளித்து தயாரானாள் பிந்து. இருவரும் டிஃபனையும் முடித்து கொண்டு 8:30 5 நிமிடம் இருக்கும்போது வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். நேராக அந்த பார்க்கை நோக்கி காரை செலுத்தினான் முகிலன். விஜயும் நிகிதாவும் காலை 8 மணிக்கு தாங்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து கிளம்பி பிந்துவின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். காலையில் எழுந்தப்புறம் அந்த பிந்துவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா நிகி? இதுவரை 2 தடவை பண்ணிட்டேன் விஜய், அதே பதில் தான், சுவிட்ச் ஆஃப். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி எங்கே தான் போயிருப்பான் அந்த பொண்ணு? அதான் விஜய் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் நேற்று மதியத்தில் இருந்து ஆஃப்லேயே இருக்குது. அதற்குள் பிந்து வீட்டை வந்தடைந்தனர். மணி 8:45 ஆகியிருந்தது. அங்கும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது அவர்களுக்கு பூட்டியிருந்த வீட்டை பார்த்து. இப்போ என்ன விஜய் பண்ணுறது? அந்த கொலைகாரனோட அடுத்த குறி இந்த பொண்ணு தான்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எப்படியாவது இவளை கொஞ்சம் முன்னாடியே வார்ன் பண்ணி வைக்கலான்னா முடியவே மாட்டேங்குதே. அதுதான் எனக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது விஜய். தெரிஞ்சும் உடனே ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குதே. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான்னு தோணுது நிக்கி. என்ன சொல்கிறீங்க விஜய்? எஸ், முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிட்டா பயத்திலேயே அந்த பொண்ணு ஏதாச்சும் சொதப்பி வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பயத்தில் தெரியாதனமாக அந்த எழிலன்கிட்டேயே ஏதாவது உளறி வச்சுட்டான்னா அவன் அலர்ட் ஆக சான்ஸ் இருக்குல்ல. யாரோ நம்மளை மோப்பம் பிடிச்சிட்டாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் எஸ்கேப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதோட அவளையும் விட்டு வைப்பானா அவன்? ஸோ ஓகே, இதுவும் ஒரு பக்கம் நல்லதுக்கு தான். எஸ் விஜய், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, நாம் அடுத்து என்ன பண்ணுவோம்? எப்படியும் ஈவினிங் பார்ட்டி ஹாலில் மீட் பண்ணித்தானே ஆகணும். நம்ம மதியம் லஞ்சு முடிஞ்சு உடனே அங்கே போயிடலாம். சீக்கிரமாகவே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிந்துவை அங்கே உள்ளே இருக்கிற ரூமுக்கு நாம் தனியாக போக விடவே கூடாது. ஓகே விஜய், இன்றைக்கி எப்படியும் அந்த கொலைகாரனை நாம் பிடிக்கணும். பிந்துவுக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது. வா, இப்போ நாம் கிளம்பலாம். இருவரும் தங்கள் வாகனத்தை நோக்கி நடந்தார்கள். பிந்துவும் முகிலனும் அவர்கள் எப்போதும் சந்தித்து கொள்ளும் பூங்காவில் அங்கு இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில் மக்கள் இளைப்பாறுவதற்கு ஏதுவாக போட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். அங்கு இருவருக்குள் பலத்த மௌனம் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக பேசாமல் உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம் பிந்து? சொல்லு, என்ன பேசணும் என்கிட்ட? நீங்கள் யார்? உடனே கொஞ்சம் அதிர்ச்சியானான் முகிலன். அவனுடைய முகமே மாறிவிட்டது. என்ன சொல்கிறா இவ? தன் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல், என்ன கேட்குற பிந்து? திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அதுவும் இன்னைக்கு பிறந்த நாளும் அதுவுமா? நான் கேட்குறதுக்கு பதில். நீங்கள் யார்? நான் முகிலன், இந்த செல்லக்குட்டி பிந்துவோட லவ்வர். தன் கையால் அவளது கன்னத்தை கிள்ள வந்தான். கோபத்துடன் அவனது கையை தட்டிவிட்ட பிந்து, அதை தவிர நீங்கள் யார்? முகிலன் வேறு பக்கமாக திரும்பி நின்று கொண்டான். இவ ஏன் இப்படி கேட்குறா? ஏதாவது உண்மை தெரிஞ்சிடுச்சோ? பிந்து அவன் எதிரில் வந்து நின்று கொண்டு மீண்டும் கேட்டாள். சொல்லுங்க முகில், யார் நீங்கள்? முகிலன் மீண்டும் வேறு பக்கம் திரும்பினான். நேற்று நீங்கள் தியேட்டரை விட்டு போகிறப்ப நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்தேன். உங்களை ஜன்னல் வழியாக பார்த்தேன் முகிலன். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. பிந்து சொல்ல சொல்ல
திடுக்கிட்டு அப்படியே உறைந்து போய் செய்வதறியாமல் நின்றான் முகிலன். ஸோ நீங்கள் மனுஷனே இல்லை, ஒரு இரத்த காட்டேரி, என்னை கொல்ல வந்த இரத்த காட்டேரி இல்லையா முகில்? என் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படித்தானே? இதெல்லாம் எப்போ செய்ய போகிறீங்க? எப்போ என்னை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க? அழுகையும் கோபமும் கலந்து பேசி கொண்டிருந்தாள் பிந்து. நான் எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா உங்களை? என்னை இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல. என்னை கொலை பண்ணுங்க முகில், என் ரத்தத்தை குடிங்க, வாங்க என் பக்கத்தில் வாங்க. ஸ்டாப் இட் பிந்து, உன் வார்த்தையால் என்னை கொல்லாத பிந்து, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னால் முடியலை. தரையில் மண்டியிட்டு அழுதான் முகிலன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.